இந்த உலகமே இருளால சூழ்ந்திருந்தப்போ, ஒரு பையன் மட்டும் வெளிச்சமா இருந்தான். எல்லாரும் பயந்து ஓடுனப்போ, அவன் ஒருத்தன் மட்டும் எதிர்த்து நின்னான். கோவத்தோட இல்ல, தைரியத்தோட. அவன் குடும்பத்தையே டீமன்ஸ் அழிச்சிருச்சு. ஆனா, அப்ப அவன் பழி வாங்கணும்னு நெனைக்கல. அவன் தங்கச்சி கூட ஒரு டீமனா மாறிட்டா. ஆனா, அவளுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மனிதாபிமானத்த அவன் பார்த்தான். அவள அவன் பாதுகாத்தான். இது வெறும் அனிமே கிடையாது. ஒரு உண்மையான ஹீரோ பொறந்த கதை. அவன்தான் டான்ஜிரோ கமாடோ. ஜப்பான்ல இருக்கிற பனிமலைகள்ல ஹம்பிள் குடும்பத்தில் தான் டான்ஜிரோ பிறக்கிறான். டான்ஜிரோவோட அப்பா டான்ஜிரோ கமடோ உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறாரு. அதனால் டான்ஜிரோ அவனுடைய அம்மாவையும் 5 தம்பி தங்கச்சிங்களையும் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அவனோட டெய்லி வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவளை சின்ன சின்ன சந்தோஷங்கள் அவனுக்கு இருக்குது. அவனுடைய ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அன்யூஸ்ஃபுல்லாக நியர்லி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. அவன் டெய்லியும் மலையிலேருந்து கீழே இறங்கி போய் வில்லேஜில் சார்கோல் அதாவது கறி விற்றுட்டு வருவான். அதை வச்சு தான் அவன் சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்துட்ருக்கான். எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஒரு நாள் அவன் வாழ்க்கையே திருப்பி போடுற சம்பவம் நடந்துச்சு. எப்பயும் போல் டான்ஜிரோ கீழே கிராமத்தில் போயிட்டு கறி விற்றுட்டு மேலே ஏறலான்னு பார்க்குறான் மலை மேலே. ஆனால் பயங்கரமான பனிப்பொழிவு. அதனால் அவனால் மேலே ஏற முடியல. அந்த வில்லேஜ்லேயே தங்கிடுறான். அடுத்த நாள் கிராமத்துலேருந்து மலைக்கு ஏறி அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் மனசு உடையிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அப்படியே மொத்த குடும்பமும் இறந்து போயிருக்கு. தப்பிச்சது ஒரே ஒரு அவனுடைய தங்கச்சி மட்டும்தான், நெசுகோ. ஆனால் அவளும் வித்தியாசமாக இருக்கா. ஒரு டீமனாக மாறி இருக்கா. அவள் கண்ணுலாம் ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. அவள் வாய்ஸ் கொடூரமாகிருச்சு. ஆனால் அவள் டான்ஜிரோ எதுவும் பண்ணலை. ஏன்னா அவளுக்கு தெரியுது அவளோட அண்ணன் தான் அப்படின்னு. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சுயநலம் இருக்க தான் செய்யுது. ஒரு ஹியூமனாக கொஞ்சம் இருக்கா, ஆனால் டீமனாக மாறிட்டுருக்கா. டான்ஜிரோக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாற்றிடலாம் ஏதாவது பண்ணி அப்படின்னு. அவன் தங்கச்சியை பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். டீமனாக இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு மனிதாபிமானம் இன்னும் அவன் தங்கச்சி அவனுக்குள்ளே இருக்கான்னு நம்புகிறான். அவள் இன்னும் அந்த ஹியூமனில் தான் இருக்கா. அவளுக்கு இன்னும் தான் மேலே ஒரு பாசம் இருக்குன்றதை நம்புகிறான். கியூ டிமியோகா அப்படின்னு ஒரு டீமன் ஸ்லேயர் வராங்க. வந்து நெசுகோவை கொல்ல பார்க்குறான். ஆனால் டான்ஜிரோ தான் தங்கச்சின்றனால எதிர்த்து நின்று சண்டை போட்டு பாதுகாக்கிறான், அவனோட தங்கச்சிக்கு எதுவும் ஆகாமல். அங்கே கியோ டிமியோகாக்கும் நம்ம டான்ஜிரோக்கும் ஒரு சண்டை நடக்குது. ஆனால் அங்கே என்ன ஷாக்கான விஷயம் அப்படின்னா, அவனோட தங்கச்சி நெசுகோ நம்ம டான்ஜிரோவை வந்து பாதுகாக்கிறா. அவன் டீமனாக இருந்தாலும் அந்த டீமன் ஸ்ட்ரென்த்தை வச்சு டான்ஜிரோவை பாதுகாக்கிறா. ஏன்னா அவளுக்கு தெரியுது நெசுகோக்கு டான்ஜிரோனோட அண்ணன் அப்படின்னு. அதனால் பாதுகாக்கிறா. கியூக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னு தெரியல. அவன் ஒரு டீமன் ஸ்லேயர் ஆக்சுவலி. அதனால தான் இவளை கொல்ல வந்திருக்கான். அவனுடைய வேலையே டீமன்ஸை கொல்றது தான். ஆனால் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு டீமன் வந்து ஒரு ஹியூமனை வந்து காப்பாற்றுறா அப்படின்னு. அது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் விட்டுட்டு போயிடுறான். அதே நேரத்தில் சக்கோஞ்சி யுரோகொடாக்கி அப்படின்னு ஒரு ஃபார்மர் ஹசீரா, இதுக்குமே ஹசீராவாக இருந்த ஒருத்தர்கிட்ட அனுப்பி வைக்கிறான். ஹசீரா யாருன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன் ஸ்லேயர்ஸ், ஹையர் ரேங்கில் இருக்கிற டீமன் ஸ்லேயர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்கள ஹசீரான்னு சொல்லுவாங்க. டான்ஜிரோ அந்த ஃபார்மர் ஹசீராவான யுரோகொடாக்கியை வந்து சந்திக்கிறான். 2 வருஷம் பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறான். அவன் வந்து டீமன் ஸ்லேயர் ஆக போகிறான் டான்ஜிரோ. அதனால் 2 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறான். டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீத்திங்னு ஒரு டெக்னிக் கற்றுக்கிறான். ஸ்வாட் டெக்னிக்ஸ் நிறையா கற்றுக்கிறான். ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிறான். ஈவன் வந்து பெரிய பெரிய கல்லை கூட 2ஆக புழக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆளாகிறான். டான்ஜிரோ டீமன் ஸ்லேயர் செலெக்ஷனுக்கு போகிறான். ஃபைனல் செலெக்ஷனையும் வந்து கிளியர் பண்ணுறான். டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸில் ஜாயின் பண்ணுறான். அவனுக்கு ஒரு பிளேடு கொடுக்குறாங்க, நிச்சிரன் பிளேடுன்னு சொல்லி. கையில் அவனோட ஸ்வாடோட, மனசில் நிறைய நம்பிக்கையோட, முதுகில் அவன் தங்கச்சியை வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸில் அவனோட பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய குறிக்கோள் இப்போதைக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, எப்படியாச்சும் நெசுகோவை அவனுடைய தங்கச்சியை ஒரு ஹியூமன் ஆக்கணும். முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஆக்கணும். அதே டைமில் மூசான் கிபுட்சுஜி அவன் தான் ஃபஸ்ட்டு டீமன். இப்போதைக்கு டீமனுடைய கிங்காகவும் இருக்கான். அவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்றது அவனுக்கு ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்குது. அவனுடைய டீமன் ஸ்லேயர் பயணத்தில் நிறைய டீமன்ஸை மீட் பண்ணுறான். நிறைய ஹியூமன்ஸ், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைக்கிறாங்க. நிறைய அவனுக்கு கற்றுக்க நிறைய விஷயம் தெரியுது. அவனுக்கு நிறையா மாஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க. நிறைய டீமன்ஸ்குள்ளே அவன் ஒரு ஹியூமனை பார்க்குறான். அதே நேரத்தில் இறந்துட்டுருக்க டீமனுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்குறான். அவன் ரொம்பவே ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு டீமன் ஸ்லேயராக இருக்கான். அப்போது அவன் ரென்கோக்குன்னு ஒரு ஹசீராவை மீட் பண்ணுறான். அவர் கூட
ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹஷிரா கூட. அவர் கூட பயணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா, அந்த பயணம் முடியும்போது ரென்கோக்கு இறந்து போறாரு. டான்ஜிரோவுக்கு இது ரொம்ப பெரிய மனசுல ஒரு வலிய குடுக்குது. ரொம்ப உடைஞ்சு போயிடுறான். ஆனா, அங்கவே அவன் உடைஞ்சு உட்காரல. ட்ரெய்னிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் கொடூரமா ட்ரெய்னிங் எடுக்கிறான். ரொம்ப கஷ்டமான ட்ரெய்னிங் எடுக்கிறான். ஹஷிராஸ் கூட. ஹஷிராக்கு கீழ பயங்கரமான ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கான். கியு, டென்கன் அவங்கள மாதிரி ரொம்ப கஷ்டமா அவங்களுக்கு கீழ ரொம்ப கஷ்டமான ட்ரெய்னிங்லாம் எடுக்கிறான். அவனோட டெக்னிக் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்குறான். அவனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறான். அவன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு அடியும் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக் குடுத்துட்டே தான் இருக்கு. டான்ஜிரோ கத்துக்கும்போது வாட்டர் பிரீத்திங் ஸ்டைல தான் யூஸ் பண்றான். ஆனா, உண்மையிலேயே அவனுக்கு ஃபயர் பவர் இருக்கு. அது ஒரு டைம்ல ரிவீல் ஆகும். அது அவனுடைய அப்பா ஒரு டான்ஸ் ஆடுவாரு. அந்த டான்ஸ் ஆடும்போது அந்த பவர் அன்லாக் ஆயிருக்கும். அப்பதான் அவனுக்கு புரியும். உண்மையிலேயே நம்மளுடைய நேச்சர் வேற, நம்மளோட பிரீத்திங் ஸ்டைல் வேற அப்படின்றது. அவனுக்கே புரியுது. அந்த ஃபயர் பிரீத்திங் ஸ்டைல் அவனுடைய ரத்தத்திலே இருக்கு. அவன் அப்பா கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு. அப்போ ஸ்வாத்மித் வில்லேஜ்ல 2 டீமன் கூட பயங்கரமா சண்டை போடுற சிச்சுவேஷன் வருது. கூட சில ஹஷிராஸும் இருக்காங்க. அவங்க சேர்ந்து எப்படியோ அந்த 2 டீமன்ஸை தோக்கடிக்கிறாங்க. அதே நேரத்துல அப்பதான் தெரியுது நம்ம டான்ஜிரோவுக்கு அவனுடைய தங்கச்சி நெசுகோ வெயில்னால அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றது. நார்மலா டீமன்ஸ்னா வெயில்ல இருந்தா எரிஞ்சு போய் பொசுங்கி இறந்துருவாங்க. ஆனா நெசுகோக்கு அப்படி எதுவும் ஆகல வெயில்ல இருந்தப்பயும். இந்த விஷயம் ஒரு பக்கம் டான்ஜிரோவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மூசான் அதாவது டீமன் கிங்குக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. ஏன்னா அவளோட ரத்தத்தை வச்சு மூசானால பெர்மனண்டா எப்பயுமே வெயில்லையும் வாழ முடியும். அவன் உண்மையிலே ஒரு இம்மார்ட்டல் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருது. இப்போதான் உண்மையான சண்டை ஆரம்பிக்குது. மூசான் இந்த டீமன் கிங் அவன் கூட நேருக்கு நேராக டான்ஜிரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பயம், ரொம்ப டயர்டாகவும் இருக்கான். ஆல்ரெடி நிறையா பேரை சந்திச்சிட்டான், நிறையா பயங்கரமான எதிரிகளை சந்திச்சிட்டான், நிறைய டீமன்ஸை தோக்கடிச்சிட்டான். இப்போ டீமன் கிங் கூட சண்டை போட போகிறான். அந்த நேரத்தில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விழுந்துட்டாங்க. யாருமே இப்போ இல்லை. கடைசியாக நிற்கிறது டான்ஜிரோ தான். உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வருது. ஆனால் அவன் மனசு இன்னும் உடையலை. மூசான் செம்ம அடி அடிக்கிறான். ஆனால் டான்ஜிரோ திரும்பி 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 எந்திச்சு நிற்கிறான். மூசான் அவன் ரத்தத்தால் இவன் நம்ம டான்ஜிரோவையும் ஒரு டீமனாக ட்ரை பண்ணுறான். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவனுக்குள்ளே இருக்கிற அந்த டார்க்னஸையும் தாண்டி டான்ஜிரோ அதை கண்ட்ரோல் பண்ணி அப்பயும் சண்டை போட்டுட்ருக்கான் மூசான் கூட. கடைசியாக எப்படியோ அவனுக்குள்ளே அந்த வலி, அவன் குடும்பத்தை கொன்னதுக்கு இவன் தான், மூசான் தான். நெசுக்கோ அப்படி ஆனதுக்கு காரணம் மூசான் தான். இந்த கோவத்தில் ஒரே வெட்டு, கடைசியாக ஒரே வெட்டு அவன் ஸ்வாடால் மூசான் அந்த இடத்துல தோற்று போகிறான், சாகுறான். இந்த கர்ஸ், இந்த சாபம் இந்த இடத்துல முடியுது. கடைசியாக நெசுகோ திரும்பி ஹியூமன் ஆகுறா. எல்லாமே சரியாகுது. ஒரு அமைதி, இந்த உலகத்துக்கு திரும்பி அமைதி வருது. அது காரணம் டான்ஜிரோ. உடம்பு ஃபுல்லாக வலியோட ஆனால் மன நிறைவோட அவன் குடும்பத்தோட சமாதியை பார்க்க போகிறான். வானத்தை பார்த்து சிரிச்சுட்டேன். அவன் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருந்ததில்லை. அவன் எப்பயுமே ஃபாஸ்ட்டாகவும் இருந்ததில்லை. ஆனால் எப்பயுமே கைண்டாக இருந்திருக்கான். எப்பயுமே எல்லாரையும் விட ரொம்பவே இறக்கவனும் இருக்க ஒரு நல்லவனாக இருந்திருக்கான். அதே நேரத்தில் இந்த உலகத்தையும் காப்பாற்றிட்டான். இந்த கதை டான்ஜிரோ காமடோவோடது. பிறக்கும் போது ஹீரோவாக பிறக்கலை. ஆனால் அவன் மனசுனால ஒரு போராளி. ஆனால் சண்டை போடணுன்றதுக்காக அவன் ஸ்ட்ராங் ஆகலை. மற்றவங்கள பாதுகாக்கணுன்றதுக்காக ஸ்ட்ராங்காக